ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டா இருப்பா. அதனாலேயே அவளுக்கு சரியான அளவுல ட்ரெஸ்ஸு கிடைக்காது. ஒண்ணு ரொம்ப டைட்டா இருக்கும், இல்ல ரொம்ப லூஸா இருக்கும். அவளுக்கு ஹீல்ஸ்லாம் போடணும்னு ஆசை. ஆனா, அவ சைஸுக்கு வந்து கிடைக்காது. ஒரு நாள் வந்து லிஃப்ட்ல வருவா. அப்ப லிஃப்ட்ல வந்து ஓவர்லோட் அப்படின்னு காட்டும். அப்ப எல்லாரும் ஹீரோயின் தான் வெளில போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அவளும் வெளில வந்துருவா. ஒவ்வொரு வாட்டியுமே இப்படி தான் நடக்கும். என் வீட்ல வந்து சோஃபால உட்காந்தா கூட அது கூட உடைஞ்சு போயிடுது. அவ கொஞ்சமாவது ஸ்லிம்மா தெரிவாளே அப்படின்னு உடம்புல வந்து பிளாஸ்டிக் பேப்பர கூட சுத்திக்கிருவா. அப்புறம் அவளுக்கா ஒரு நாள் தோணுது, நம்ம வெயிட்ட குறைச்சா என்னன்னு. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போறா. ஆனா ரொம்ப டயர்டாகி விழுந்துடுறா. கூடவே தான் அவளோட ஃப்ரெண்டும் இருப்பான். இவன் தான் ஹீரோ. ஹீரோயின ரொம்ப நல்லா பார்த்துக்குருவான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அவளுக்கு சாப்பிட தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா க்ரீம் கூட வச்சு குடுக்குறான். ஆனா, ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது ஹீரோயின் சொல்லுவா, "இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு. ஆனா, சாப்பிட உக்காந்தானா, அந்த மொத்தத்தையும் முடிச்சா தான் அங்கருந்தே எந்திரிப்பா. அவளுக்கு சாப்பாடுன்னா அந்த அளவுக்கு இஷ்டம். ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்க்குறா, வழியில ஒரு முயல் குட்டி இருக்கு. அது பார்க்கவுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் ஒண்ணு நடக்குது. அந்த முயல் குட்டியும் மனுஷனா மாறிடுச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட, "உன்னோட விஷ் என்ன? நீ என்ன கேட்குறியோ அது நடக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து என்ன ஆசை? அவ ஸ்லிம் ஆகணும், அழகாகணும் அப்படின்னு தானே. அந்த விஷ் தான் அவளும் கேட்பா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவ ஸ்லிம் ஆயிருவா. ரொம்ப அழகாவும் இருப்பா. கண்ணாடியில பார்க்கும்போது அவளாலயே அவ கண்ண நம்ப முடியாது. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரே ஷாப்பிங் தான். அவளுக்கு எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுமோ எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்ப்பா. அதுக்கு மேட்சிங்கா ஹீல்ஸும் போட்டுப்பா. அவளோட ஆசைலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும். இப்ப லிஃப்ட்ல வரும்போது ஓவர்லோட் அப்படின்னு காட்டும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டான பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அந்த லிஃப்ட்ட விட்டு வெளில போவா. அப்படி போகும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாஸ்ட்ல இவளுக்கும் அப்படிதானே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே நல்லா ஃபேமஸ் ஆயிடுறா. ஒரு செலிபிரிட்டி கூட இவளுக்கு ஒரு ஷோ ஒண்ணு நடக்கும். அதுவும் அந்த செலிபிரிட்டி இவளுக்கு ரொம்ப ஃபேவரைட்டு. அவங்க கூட ஷோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, அவளோட உடம்பு திரும்பவும் குண்டாக ஆரம்பிக்குது. அவளாலயே நம்ப முடியல என்ன நடக்குதுன்னு. இப்ப திரும்பவும் வந்து அந்த மேஜிக் மேன் கிட்ட, "இது ஏன் இப்படி நடக்குது? நான் வந்து ஸ்லிம்மாவே இருக்கணும். அப்பதான் நான் நேசிக்கிறவங்க என் கூடயே இருப்பாங்க" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவர் வந்துட்டு, "இது வந்து டெம்பரவரி தான். ரொம்ப நாளைக்கு இது வந்து இருக்காது. ஆனா உன்னை யாரு நேசிக்கிறாங்களோ, அவங்க நீ எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை ஏத்துக்குருவாங்க. அதுதான் உண்மையான அன்பு கூட" அப்படின்னு சொல்லுவாரு. இப்பதான் அவளுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஹீரோயினுக்கு ஹீரோவ ரொம்பவே பிடிக்கும். எங்க திரும்பவும் குண்டாயிட்டா அவனுக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு நினச்சு தான் கேட்டிருப்பா. ஆனா, இப்ப நேரா பார்த்து ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஆனா, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இவ குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, ஹீரோக்கு இவள ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, இவள உண்மையா அவன் நேசிக்கிறான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அத புரிஞ்சுக்கிறா.